Hi friends, welcome back. வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். இந்த வீடியோல வந்து முக்கியமான கிரிப்டோ நியூஸ் பார்க்க போறோம். அண்ட் பிட்காயின் டெக்னாலஜியும் பார்த்தலாம். நம்ம லாஸ்ட் வீக் வந்து நான் வந்து மேஜர் ஹேக்கிங் சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து இந்த வாரம் வந்த நியூஸ்ல வந்து ஒரு ஹேக் நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த ஹேக் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். நம்ம ஆக்சுவலி வந்து ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து நான் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டால் வந்து இன்னும் ஒரு எஃப்ஓஎம்சி மீட்டிங் வரைக்கும் பிட்காயின் வந்து ஒரு பேம்பரிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுன்ஃபாலுக்குற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பிட்காயின் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். பிட்காயின் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு டவுனில் போயிட்டு இருக்கு 64,000. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு டவுனில் இருக்கு. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து கரெக்டான சப்போர்ட்டில் இருக்கு. என்ன சப்போர்ட்னு கேட்டால் வந்து $62,700. இது வந்து 21 வீக் மூவிங் ஆவரேஜ். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 வீக் மூவிங் ஆவரேஜுங்கிறது வந்து 54,000. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. இப்போ இந்த ரேஞ்சில் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து மேபி இங்கேருந்து ஒரு விக்கு கொடுக்கலாம். விக்குனா வந்து ஒரு 60,000 ஒரு 57,000 இது வரைக்கும் விக்கு கொடுக்கலாம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 62,000ங்கிறது ஒன் ஆஃப் த மேஜர் சப்போர்ட்டு. இந்த ரீஜனில் வந்து அக்குமேட்டிங் வந்து பயங்கரமாக ஆகுது. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து போன ஃபெப்லேருந்தே மார்க்கெட் வந்து அக்குமேட் தான் ஆகிட்டு இருக்கு லாங் டேர்மில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் லாங் டேர்ம் அக்குமேட் ஆகிட்டு இருக்கு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்து கீழே வந்திருக்கு. இது கீழே வந்திருக்கு. இப்போ திருப்பி வந்து மேலே போயிட்டு இந்த இடத்த சப்போர்ட்டாக எடுத்துட்டு இருக்கு. இந்த 21 வீக் மூவிங் ஆவரேஜை வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு அக்குமேட் நடக்கலாம். சின்னதாக ஒரு ட்ராப் 60 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரணும். இல்லைனா இந்த ரேஞ்சில் பீக் வரைக்கும் போயிட்டு 70 வரைக்கும் திருப்பி போயிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே அக்குமேட் ஆகும். என்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த செப்டம்பருக்கு அப்புறம் தான் வந்து பிட்காயின் வந்து ஒரு புல் ஃபேஸ்க்குள்ளே போகும். நான் என்னோட கணிப்பு. ஏன்னு கேட்டால் எப்பவுமே வந்து செப்டம்பர் மாதங்கிறது வந்து ஒரு டம்ப் மந்த் தான். அண்டு மோரோவர் வந்து ஃபெடோட மீட்டப் வேற வந்து அன்றைக்கி இருக்குது. என்னோட அடுத்த பிட்காயினோட டார்கெட்டுங்கிறது என்னன்னு கேட்டால் வந்து 84,000. நான் இதை இன்றைக்கி சொல்கிறேன். இந்த 84,000 தான் அடுத்த ஒரு டார்கெட்டாக நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோட பிட்காயின் 73 போகுமா அப்படின்னு ஏகப்பட்டது கேட்குறீங்க. என்னோட அடுத்த டார்கெட்டுங்கிறது வந்து 84,000 தான் என்னோட அடுத்த டார்கெட்டு. நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து இந்த செப்டம்பருக்கு அப்புறம் வந்து இந்த ஃபெடோட மீட்டப்பு ஸோ அதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் வந்து அது ஆகும். ஓகே, இப்போதைக்கு வந்து அடுத்து வந்து ஃபெடோட மீட்டப் பார்ப்போம். நம்ம ஃபெடோட மீட்டப் பொறுத்த வரைக்கும் வந்து ஜெர்மி பவுல் வந்து செப்டம்பர் மந்த்து வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணலாங்கிற மாதிரி ஹோப் கொடுத்துருக்காரு. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 5.25லேருந்து 5.5 வரைக்கும் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 2% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் வர வரைக்கும் வந்து நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண மாட்டோங்கிற மாதிரி சொன்னார். பட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைமாக ஜெர்மி பவுல் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ரேட் கட் இன் செப்டம்பர் ஆன் த டேபிள். எங்கள் டேபிளில் வந்து செப்டம்பர் மாதம் வந்து ரேட் கட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நாங்கள் பண்ணுவோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நான் 2 வீக்ஸ் பிஃபோர் போட வீடியோ நான் சொல்லியிருந்தேன் செப்டம்பர் மாதத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டால் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தும் போது பிட்காயின் வந்து ட்ராப் ஆச்சு. இப்போ வந்து 22 வருஷம் இல்லாத அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது வந்து 5.5 இருக்குது. எப்படின்னா வந்து 2002க்கு அப்புறம் இப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தி இப்போ ஹையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து ஃப்யூச்சரில் வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ண ஆரம்பித்தா செப்டம்பர் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் ஜூலை மாதம் வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட்டு வந்து ப்ராக்ரஸ் நடக்கும். அப்படி வந்து 13 மாதம்னு வச்சுக்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 8லேருந்து 12 மாதம். ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் ஆகிட்டே இருக்கும்போது என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பிட்காயினும் சரி மற்ற மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு புல்லிஷ் டோனில் வந்து போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து இப்போ இந்த நவம்பர் மாதம் நம்மளுக்கு எலெக்ஷன் நடக்க போதில்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து பிட்காயின் புல்ரன் ஆகிற வரைக்குமே வந்து ஹேக்கிங் நடக்கும், கிளிச்சஸ் நடக்கும், ஒரு சில ஃபிஷிங் வெப்சைட்ஸ்லாம் உள்ளே வரும். அதனால் வந்து உங்களோட ஃபண்ட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு $1000 மேலே உங்கள் கையில் ஃபண்ட் இருக்குனாலே நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்வேர் வேலெட்டில் போட்டு வச்சுக்கிறது பெஸ்ட்டு. நான் வந்து சேஃபால் வேலெட்டை யூஸ் பண்ணுறேன். இப்போ டேம்ஜன்கிற வேலெட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் யூடியூப்பில் அடித்து பாருங்கள். அதிலே வீடியோஸ்லாம் ஏகப்பட்ட பேர் அதை வச்சு மில்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வச்சு பாருங்கள். நான் வந்து இதுக்கெல்லாம் தனியாக முன்னாடியே எல்லாம் போட்டு அடிச்சாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ஹார்ட்வேர் வேலெட் இன் பிட்காயின் சொல்லி போட்டிங்கனாலே
நானோ லெட்ஜரு, அதுக்கப்புறம் வந்து சேஃபால் வேலெட்டு, இப்போ வந்து டேஞ்சமு எல்லாமே வருது. ஸோ அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ இது வந்து நான் லாஸ்ட் வீக் தான் வீடியோ போட்டேன், பட் இந்த வாரம் வந்து ஆக்ட் நடந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து என்ன முக்கியமான நியூஸ்னு கேட்டினா வந்து செனட்டர் லூமிஸ்ங்கிற ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பில்லை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பிட்காயினை வந்து பை பண்ணணும். யாருன்னு கேட்டினா யூஎஸ் ட்ரெஷரி வந்து பிட்காயினை பை பண்ணணும். 1 மில்லியன் பிட்காயினோட மதிப்பு வந்து இன்னைக்கு 68 பில்லியனு. அதை நீங்கள் பை பண்ணி நீங்கள் வந்து பேக்கப்பில் வச்சுக்கணும். இந்த பேக்கப்பில் வைக்கிறனால வந்து என்னான்னு கேட்டினா வந்து டாலர் மதிப்பு வந்து ரொம்ப வந்து டிக்ளைன் ஆகாது, அதோட வேல்யூ வந்து காப்பாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் சீஸ் பண்ண பிட்காயின், அதுக்கப்புறம் ஹேக்கிங் மூலமா எதனா இதாகும்ல இல்லீகலாக பண்ணுற பிட்காயின் எல்லாத்தையும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கோ இல்லை அடுத்த 20 இயர்ஸுக்கோ வந்து அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹோல்ட் பண்ணும்போது வந்து நம்மளோட அந்த டெப்ட் வந்து கம்மியாகும். அண்டு மோரோவர் வந்து டாலரோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பிட்காயின் தான் வந்து அடுத்த ஃபியூச்சருங்கிற மாதிரி வந்து ஒரு பில்லை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மொத்தமாகவே வந்து 2 கோடியே 10 லட்சம் காயின் தான் இருக்குது. இதில் வந்து 1 மில்லியன் காயின்ஸை வந்து நம்ம பை பண்ணுறனால வந்து நம்மளோட ஹோல்டு வந்து அதிகமாகும், டெப்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம ஆயிலை வந்து எப்படி ரிசர்வ் பண்ணுறோம்ல, கோல்டில் ரிசர்வ் பண்ணுற மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து நம்ம டெப்டை சால்வ் பண்ணுறதுக்காண்டி பிட்காயினை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்கிற மாதிரி அவங்க ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பிட்காயின் ஆக்ட் 2024. இந்த பில்லை ஃபுல்லாக படித்து பாருங்கள். நான் வந்து என்னோட டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். வேணா வந்து கீழே லிங்க் இருக்குது, மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் வந்து வீடியோ தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழுக்கு பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.